டேரக்டா அப்லோட் பண்றோம். ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வீடியோ வந்திருக்காது. அதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா பிகே தான். கையெழுத்து கும்பல் இடத்துல. ஆமா பாத்தீங்கன்னா ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா சேனல் போடுவாரு. இது சும்மா ஐபிஎல் இருக்கிற சேனல்ல இப்படி ஐபிஎல் வீடியோஸ் தான் போடுவோம். மிச்ச எல்லா கண்டென்ட்டும் போடலான்ற மாதிரி முடிவு எடுத்துட்டோம். ஏன்னா இவன் அவைலபிள் இல்ல. அதனால என்னென்ன கண்டென்ட் இருக்கோ எல்லாத்தையும் பேசலான்ற மாதிரி யோசிச்சு வச்சிருக்கோம். மொட்டை போட்டுக்கிறதுனாலதான் பாத்தீங்கன்னா நான் பேசி உட்காந்துருக்கேன். அது கம்மி கம்ஃபர்டபுளா இருக்கு. அதனால எடுத்து விட்டுறேன். சரி சொல்லுப்பா, இன்னைக்கு யாருக்கு மேட்ச்? போனதும் போய் தொலைஞ்சிருச்சு. அட்லீஸ்ட் சிஎஸ்கே ஜெயிச்சப்பயாச்சும் ஒரு வீடியோ போட்டுக்கலாம். அப்படியே அதான் வருத்தமா இருக்கு எனக்கு. அவங்களும் என்னைய மாதிரி ஆடிக்கு ஒரு ஆடி அம்மா வரைக்கும் ஜெயிக்கிறாங்க. அது எப்படி வீடியோ வர்றது? அதுக்குதான் போடல. இன்னைக்கு மேட்ச் வந்து டெல்லிக்கும் ராஜஸ்தானுக்கும். சரி ஓகே. டெல்லி ஆல்ரெடி ஆமா, ராஜஸ்தான் முடியல. இல்ல மேட்ச் ஆரம்பிக்கும் ராஜஸ்தான் மேல அப்படியே போனாங்க. யாரு கண்டு பட்டுச்சோன்னு தெரியல. சப்பு கீழே அடிச்சு நம்ம கூட அனுப்பிட்டாங்க. கீழே இருக்காங்க. இருந்தாலும் நம்மளோட மேலதான் இருக்காங்க. நம்ம எப்படி அத வேணா ஒத்துக்கலாம். அதாவது இன்னைக்கு மேட்ச் யார் ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்க்கிற? இன்னைக்கு மேட்ச் கம்பல்சரி வந்து பார்த்தேன்னா ராஜஸ்தான் தான் ஜெயிப்பாங்க நினைக்கிறேன். ராஜஸ்தான் தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னா என்ன சொல்றது, நிறைய தோத்துக்கிட்டே இருக்காங்க. நம்பிக்கைதான், அவ்வளவுதான். டெல்லி வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்சியை வந்து மெயின்டைன் பண்ண மாட்டாங்களோன்னு தோணுது. அதனால மேபி இருக்கலாம். இன்னொன்னு டெல்லி டெல்லி மெயின்டைன் பண்ண மாட்டேங்காங்கன்னு சொன்னீங்க. அது டெல்லியா ராஜஸ்தானா? டெல்லி டெல்லி ஆமா, அதனால ராஜஸ்தான் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்றேன். ரொம்ப எல்லாம் டெப்தா எல்லாம் கேட்காதப்பா, ஒன்றும் தெரியாது. நான் வந்து இன்னைக்கு டெல்லி தான் ஜெயிக்குன்னு சொல்றேன். ஏன்னா நீ சொன்ன வார்த்தை அதேதான். கன்சிஸ்டன்சி வந்து ராஜஸ்தான் தான். இந்த வார்த்தையை வச்சுக்க, நமக்கு வரலாம் பரவாயில்ல, அவங்களுக்காவது வரணும் அது. ஆனா ராஜஸ்தானும் அத சரியா பண்ண மாட்டாங்கிறாங்க. நல்ல பிளேயர் வச்சிருக்காங்க, ரைட்டு தான். பவுலிங் யூனிட் ஓரளவுக்கு இருக்குதான். ஆனா அவங்க அத சரியா யூஸ் பண்ண தெரியலங்கிறதுனாலதான் நான் சொல்லுவேன் உண்மையாவே. ஆனா டெல்லி எந்த ஒரு பிளேயரை இறக்கி விட்டாலும் அவன் வந்து அந்த மேட்ச்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடறான். போன மேட்ச் கருண் நாயர் மும்பைக்கு எதிராக நல்லா விளாண்டான். அவன் ஒருத்தன் தான். அவனை எந்த விதத்துலயும் குறை சொல்ல முடியாது. கருண் நாயர் மட்டும் எந்த விதத்துலயும் கரெக்டா யூஸ் பண்றாரு. அதே மாதிரிதான் இப்ப இவரும் கேட்டிருக்காப்லையே, தீபக் கூட அவரு ட்விட்டர்ல கேட்டிருக்காப்ல, ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்க என்ன ப்ரூவ் பண்ணிடுறேன். ஜெயிச்சு அந்த 2 மேட்சையும் குளித்தோட்டி புதைக்கிறீங்க. அதுக்கெல்லாம் அண்ணன் யார் இறக்கலாம்? என்ன இறக்குங்க, ஒன்னு கொண்டு குழிக்குள்ள வேற இறக்குறேன். அந்த மாதிரிதான் ஏற்கனவே. அதாவது சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் எல்லா பிளேயருக்குமே அதிகமா வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரே டீம் சிஎஸ்கே தான். அந்த டீம்ல போய் ஒரு சொதப்பனா வேற எந்த டீம்லுமே எடுக்க மாட்டாங்க. ராகுல் திரிபாதி கொடுக்கலையா? எவ்வளவு பெரிய சான்ஸ் இல்ல. அதாவது உண்மையாவே உங்களுக்கு தெரியுமா தெரியாது, இது தீபக் கூட விட ராகுல் திரிபாதி எவ்வளவோ பெட்டர் பிளேயர் தான் நான் சொல்லுவேன். நல்ல பிளேயர் தான். ஸ்டைலு ரொம்ப பிடிக்கும் உண்மையாவே. குளிக்கு ஆடுறதுலயும் பேட்டிங் ஸ்டைல் நல்லா தான் விளையாடுவான் அவன் உண்மையாவே. அதாவது இந்த இயர் வந்து அவனுக்கு அதாவது ஒரு ஸ்டார்டர் மேட்ச் அவனுக்கு இன்னும் கிடைக்கல. ஒரு நல்ல விளாண்டு ஒரு நாக்கு ஒரு ரிலீஸ் பண்ணிட்டான் அப்படின்னா கண்டிப்பாவே ஒரு ஹை ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இருக்கும். ஆனா அதுக்குள்ள ஐபிஎல் முடிஞ்சிடும். இருந்துட்டு போது கப் எடுத்துக்குவோம். என்னப்ப இந்த ஐபிஎல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது 2025 ஐபிஎல் தான். இத்தனை வருஷம் நடந்ததுல அது ஏன் அப்படின்னா கூட சொன்ன அந்த விட்டு தொலைச்சிருப்பாங்க சிவம் தூபேக்கு. சிஎஸ்கே சொல்லல, ஐபிஎல் ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னா இத்தனை வருஷத்துல இல்லாதது ஒரு விஷயம் இந்த வருஷம் 2025 ஐபிஎல் நடக்குது. அது என்னன்னு சொல்லு.
ஆமா, டேபிள் டாப்ல உள்ளவங்க பூரா பாட்டத்துக்கு வந்துட்டாங்க, பாட்டம்ல உள்ளவங்க பூரா டாப்புக்கு போயிட்டாங்க. இன்னொன்னு கப் அடிச்ச டீம் எல்லாம் கீழே இருக்காங்க. இப்ப கப் அடிக்காத டீம் மட்டும் மேல இருக்காங்க. இப்ப இல்ல இதுக்கு முன்னாடியும் சிஎஸ்கேவும் மும்பையும் கீழ இருந்து மேல வந்து ஜெயிச்ச ஹிஸ்டரி எல்லாம் நம்ம இதுல இருக்கு. ஆனா ஆமா இந்த 17 வருஷம் ஐபிஎல் நடக்காத ஒரு விஷயம் 2025 ஐபிஎல் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அது யாருமே ஒரு இத என்ன சொல்றது உத்து கவனிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன் இப்ப வரைக்கும். ஏன் அது என்ன அப்படி என்னன்னா அதிகமான யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுக்கறது தான். ஆமா 2025ல எல்லா டீமுமே யங்ஸ்டருக்கு அதிகமா வாய்ப்பு கொடுக்குறாங்க. அது இந்த வருஷம் மட்டும்தான் நடக்குது. இத்தனை வருஷத்துல அது நடந்ததே இல்ல. உண்மைதான் சென்னை உண்மை. பாத்தீங்கன்னா எல்லாரும் 35 வயசுக்கு மேல தான் எடுப்பாங்க இது வரைக்கும். இந்த இந்த வட்டம் கொட்டு போன கொடுத்தா ரஷீத்துக்கு 3 வருஷமா உட்கார வச்சிருந்தாங்க இல்ல பெஞ்சிலேயே. வந்ததுனால கொஞ்சம் நல்ல ஸ்டார்டிங் கிடைச்சதுதான். ஓப்பனிங்கும் நான் சொல்றேன் பினிஷிங் நல்லா இருந்துச்சே தவிர மிடில் ஆர்டர் சுத்தமா வேஸ்ட். அவ்வளவுதான். யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அடுத்து அடுத்த வாரம் தலைமுறை கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாரும் தோனி தோனின்னு கத்துறீங்க, கோலி கோலின்னு கத்துறீங்க. எத்தனை வருஷத்துக்கு அவங்க எல்லாம் இருக்க போறாங்க? இன்னும் 2 வருஷம் 3 வருஷம். அதுக்கப்புறம் கிரிக்கெட் பாக்குறதுக்கு போட்ட போறீங்களா எல்லாரும்? என்னை பொறுத்த வரைக்கும் போட்ட மாட்டான். எல்லா பிளேயர்ஸுக்கும் ஈக்குவலா ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ன்றதுதான். தோனியவே சொல்லுவாப்ல. ஏன்னா நீ தோனி சொல்ற மாதிரி மேன் ஆஃப் த மேட்ச் எலக்ட்ரிக் ஸ்ட்ரைக்கர் அவார்டு கொடுத்தப்போ கூட இதுக்கு எனக்கு பதிலா 150க்கோ இல்ல ஜட்டுக்கோ கொடுத்துருக்கலாம் சொல்லி அவரே சொன்னாப்ல. காரணம் என்ன அப்படின்னா அன்னைக்கான பவுலிங் தான் வந்து நமக்கு சரியான பிளஸ்ஸா இருந்தது தவிர பேட்டிங் நமக்கு பிளஸ்ஸே கிடையாது. ஸ்கோர் கம்மியா இருந்ததுனால ஏதோ தப்பிச்சிட்டோம் அவ்வளவுதான். இப்ப வந்து முடிஞ்சவனே நானே பேட்டிங்ல எந்த இல்ல 4 ஓவருக்கு 13 ரன் கொடுத்த ஒரே காரணம்னால ஜெயிச்சோம். அது ஏதோ ஒரு ஓவர் பசங்க சொதப்பி இருந்தா கூட அது மட்டும் இல்ல. நேத்து மேட்ச் நீங்க பாத்துருப்பீங்க. பஞ்சாப் மேட்ச் 112 ரன் தான் டார்கெட். இதெல்லாம் டிஃபெண்ட் பண்ண மாட்டாங்க. 245 அடிச்சு தோத்த டீம் அது. அதுக்கு முந்தின மேட்ச். அப்ப 112 எல்லாம் அடிக்க விட்டுருவாங்க நினைச்சா அதையே டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. மாறிக்கிட்டு இருக்காங்க. அதான் நான் ஏற்கனவே ஒன்று சொன்னேன்ல, இந்த முறை வந்து 25 கப் அடிக்கிறதுக்கு மிக தகுதியான டீம் பஞ்சாப் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அது கொஞ்சம் அப்படி இப்படின்னு நீங்க சொல்லியிருந்தா கூட அதுதான் உண்மை. முதல் ரீசன் மெயினான ரீசன் வந்து என்னன்னா பஞ்சாப்ல கேப்டன்சி அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்சி பிளஸ் அவரும் ஓரளவுக்கு கன்சிஸ்டன்டா அவரோட பங்களிப்பும் கொடுத்துட்டே இருக்காப்ல. அது வந்து அந்த டீமுக்கு ஒரு நல்ல ஒரு முயற்சி. ஆனா நேத்திக்கு ஜெயிச்சதெல்லாம் வந்து இந்தானது தானே. இந்தானால் ஜெயிச்சதெல்லாம் பெரிய நேத்திக்கு ஜெயிச்சதெல்லாம் ரொம்ப பெரிய நீ என்ன சொல்ற? சுரேஷ் ஐயர் வந்து நல்லா விளையாடுறான்னு சொல்ற. ஆனா நீ கூட ஆர்யா நல்லா விளையாடான்னு சொல்ல மாட்டேங்கிறியப்பா. யாரு? இல்ல இல்ல இந்த சீசன்ல உள்ள கேப்டன்சியை பத்தி மட்டும் நான் சொல்றேன். நான் நல்ல விளையாண்ட பிளேயரை சொல்ல கேப்டன்சில சொல்றேன். ஏன்னா பெரும்பாலும் கேப்டன்சின்னு நம்ம சொன்னோம்னா ரோஹித் சர்மா பேரோ இல்ல தோனி பேர் மட்டும்தான் பெரும்பாலும் எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த வட்ட சீசன்ல என்னைய கேட்டா நான் சிஎஸ்கே ஃபேன் தான். இருந்தாலும் என்னோட பார்வையில ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்சி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அவ்வளவுதான் எனக்கு தோன்றது சொல்றப்பா. சந்தோஷப்படுவாங்கன்னு அப்படின்னு கிடையாது. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி சொல்றப்பா. என்ன அவங்க சந்தோஷப்பட்டா எனக்கு என்ன 5 பைசா 10 பைசா கிடைக்க போடுறா? நீ வேற ஏன்டா சுத்திக்கிட்டு இருக்கு. நீ வேற சுத்தினா சுத்திட்டு போட்டோம். ஆனா எண்ட் ஆஃப் த டே என்னன்னா மேட்ச் தோத்துட்டாங்க சிஎஸ்கே கழுவி ஊத்துனாங்க. 7வது மேட்ச் ஜெயிச்சவனே 7th மேட்ச் ஜெயிச்சிட்டோம். தலை ஃபார் ரீசன் அப்படின்றாங்க. போட்டு டிஃபெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. 50 ரன் கோலி அடிச்சு ஜெயிச்சுட்டா கோலி ஃபார் த ரீசன். அப்ப பவுலிங் போட்டவன் எல்லாம் போயிட்டாவ. அந்த ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஆனா இப்போ வந்து அந்த ஐபிஎல் மேனேஜ்மெண்டே எப்படி பண்றாங்க அப்படின்னா யங்ஸ்டருக்கு ஏன் வாய்ப்பு இந்த வட்டம் கொஞ்சம் அதிகமா ஆகுதுன்னா அடுத்த ஒரு ஐகானிக் பிளேயரை வந்து உள்ள கொண்டு வராங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த சீசன்ல இருந்து அடுத்து கிரியேட் ஆகும். ஸோ இவங்களுக்கு அடுத்து இவங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதை வந்து கொண்டு வராங்க, கம்பாரிசனை கொண்டு வராங்க. எஸ்பெஷலி பார்த்தா இந்த சீசன்ல ரியான் பராக் கிட்ட வந்து ஃபேன்ஸ் எல்லாம் ஓடி வந்து செல்ஃபி எடுத்ததெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. அது பாத்தியா கிரவுண்ட்லயே ஓடி வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க, காலில் விழுகுறாங்க. இதெல்லாம் வந்து
பிளேயர் ரொம்ப டேலண்டான பிளேயர் அவன்லாம் லியான் டேலண்டா பராக்லாம் பிளஸ் இது ஆஹ் வந்து வெளியில தெரியறதுக்கு இப்ப வந்து என்ன தோணுதுன்னா அடுத்த கட்ட பிளேயர்ஸ வந்து கொஞ்சம் மூவ் பண்றாங்கன்ற மாதிரி தோணுது. ஸோ இவங்க எல்லாம் இருக்காங்க, இவங்க இவங்க போயிட்டாங்கன்னு இல்ல, இவங்க போனாலும் இவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னு அடுத்த சீசனுக்கு நம்ம அப்படியே தயார்படுத்துறாங்க. மேனேஜ்மெண்ட் பேசுற மாதிரி ஆன்லைன்லயும் ம். மீடியாலயும் செஞ்சு யங் பிளேயரை பத்தி பேசணும். ஒரு மேட்ச் ஜெயிச்சிருச்சுன்னா அது கோலி தான் ரீசனு, தோனி தான் ரீசனு, ரோஹித் சர்மா தான் ரீசன் பேசுறதுக்கு பதிலா அதே டீம்ல யங்ஸ்டர் நிறைய பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. கண்டிப்பா சிஎஸ்கேல இன்டென்டே இல்லைன்னாங்க. நேத்து ஒரு யங்ஸ்டர் வந்து முந்தானத்து நல்லா வந்தாப்புல. ஆனா அதை பத்தி யாருமே பேசுறது இல்ல. எடுத்தவொடனே தோனி ரன் அவுட் பண்ணாரு, ஸ்டெம்பிங் இந்த பண்ணாரு, 20 ரஹீம் ரன் அடிச்சாரு நின்றாங்க. அந்த பையன் ஸ்டார்ட் பண்ணி விட்ட அந்த ஒரு ஃபார்ம்ல தான் அடுத்து மண்ணே ஏறுச்சு. ஏன்னா பவர் பிளேல நம்ம அவ்வளவு அடிப்போம்னு எவனுக்காவது தெரியுமா? எல்லா டீமும் அடிப்பாங்க. அதை பத்தி சிஎஸ்கே பவர் யாருமே பிளேல பேசலையே, அதுதான் எனக்கு வருத்தம். கிடையாது. So, ஆஹ் அந்த நல்லா இருந்துச்சு. பிளஸ் அவனுக்கு அதான் டெபியூ மேட்ச் அப்படிங்கும் போது அவன் வந்து உள்ள வந்து உடனே செட்டில் டவுன் ஆகணும்ல. ஸோ அன்னைக்கு கொஞ்சம் சொதப்பிருச்சு. ஸோ அடுத்தடுத்த மேட்ச்ல விட்டு கொடுக்கணும்னு நம்புறேன். இந்த மாதிரி யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுங்க, அவங்கள பத்தி பேசுங்கன்னு தான் நான் சொல்றேன். ஒரு உண்மையான கிரிக்கெட்ல வரா அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா இதுக்கப்புறம் பழைய பிளேயர் நம்பி ஒரு யூஸ் இல்ல. இன்னொரு 5 வருஷமோ அவ்வளவுதான். நம்ம பசங்க வளர்ந்து வர காலத்துல ஜெனரேஷன் அப்படியே மாறிடும். அதனால புது பிளேயருக்கு, ஒரு அன்கே பிளேயருக்கு வாய்ப்பு கொடுங்க. அதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஆமா, ஓகே. இது வரைக்கும் எல்லாம் சொன்னதெல்லாம் கரெக்டா தான் சொல்லியிருக்கிறேன். ஆனா அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு இதே மாதிரி நீ பேச வரணும் நான் வேண்டி வேண்டி கேட்டுக்கிறேன். திடீர்னு இதுதான் கடைசி வீடியோ இருக்கும். அடுத்து ஒரு ஐபிஎலோட ஃபைனலு இல்ல செமிஃபைனல் அப்போ உட்காந்து பேசுற மாதிரி ஆயிக்கிறாத. அடுத்த வீடியோவுக்கு பேசுவோம். இன்னைக்கு மேட்ச்ல டெல்லி ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க யாரும் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத மறந்துடாம. ராஜஸ்தான் இந்த மாதிரி இருந்துச்சு. டெல்லி ஓ சாரி ராஜஸ்தான் வளரிப்பா. வெரி சாரி, தப்பா இது பண்ணிருக்கேன். ஸோ இன்னைக்கு ஆமா ப்ளூபர்ஸ்ல கூட நீங்க இருக்கீங்க இன்னைக்கு. ஆனா கண்டிப்பா இன்னைக்கு ராஜஸ்தான் தான் ஜெயிப்பாங்கன்னு என்ன தோணுது. நீங்க யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்து இன்னொரு வீடியோல சந்திக்கிறோம். புதுசா நம்ம சேனல்ல யாராவது பாத்தீங்கன்னா மறந்துடாம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம். வணக்கம்.